வணக்கம். ஓஷோ உலகம். எட்மண்ட் ஹிலாரி, இந்த பேரை நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்களே. எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய முதல் மனிதர் எட்மண்ட் ஹிலாரி. ஹிலாரி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பாடப்புத்தகத்தில் அவங்கள பற்றி பாடம்லாம் வந்திருக்குல்ல. ஓஷோ எட்மண்ட் ஹிலாரியை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ மிகப்பெரிய சாதனை தான் இமயத்தில் கால் வைப்பது, மவுண்ட் எவரெஸ்டில் கால் வைப்பது, எவரெஸ்ட் சிகரத்தில் கால் வைப்பது, எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுவது அப்படின்றது எவ்வளோ விஷயம். அதுக்கு முன்னாடி இமயமலையில் ஏறுவது, எவரெஸ்ட் சிகரத்தை ஏறுறதுக்கெல்லாம் நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் முயற்சி செய்தது தான். நிறைய பேர் அந்த முயற்சியில் நிறைய பேர் இறந்துட்டாங்க, மரணத்தை தழுவி விட்டார்கள் அந்த சாதனையை செய்வதற்கு முன்பே. அப்படி வரும்போது எட்மண்ட் ஹிலாரி அந்த இடத்தை அடைவதற்கு, அந்த மலை சிகரத்தில் கால் வைப்பதற்கு, மலை சிகரத்தின் உச்சியை அடைவதற்கு எந்த அளவிற்கு கடுமையாக உழைத்திருப்பார், முயற்சி செய்திருப்பார், போராடியிருப்பார், விடாமுயற்சியுடன் இருந்திருப்பார், எந்த அளவிற்கு வெறித்தனமான வேட்கையுடன் இருந்திருப்பார் அப்படின்றத யோசித்து பாருங்கள். அப்போ அந்த எட்மண்ட் ஹிலாரி அந்த இடத்தில் கால் வைத்து மிகப்பெரிய சாதனையை படைத்து விட்டார், வரலாற்றில் இடம் பிடித்து விட்டார். இன்றைக்கி எட்மண்ட் ஹிலாரி அப்படின்னா உலகமெங்கும் தெரியுமா அந்த பேர். ஏன்னா மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னு பேர் போட்டாலே மவுண்ட் எவரெஸ்ட்டில் முதல்ல கால் வச்ச ஒரு மனிதன், முதல்ல ஏறின ஒரு மனிதன், அவருடைய பேர் எட்மண்ட் ஹிலாரின்னு சொல்லி பேர் அப்படின்னு வரும்ல. ஆழமான முத்திரையை இந்த உலக வரலாற்றில் பதித்து விட்டு அவர் சென்றிருக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓஷோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த எட்மண்ட் ஹிலாரி அங்கே போய் கால் வச்சார், மவுண்ட் எவரெஸ்ட்டில் ஏறினார் அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா, சில நிமிடங்கள் தான் அந்த இடத்தில் அவர் இருந்தார். உச்சிக்கு போயாச்சு, கால் வச்சாச்சு, அந்த இடத்த போய் சேர்ந்தாச்சு, அதெல்லாம் ரைட்டு. அங்கே அவர் பேசுகிறதுக்கு யாராவது ஆள் இருக்காங்களா? அவர் உரையாடுறதுக்கு யாராவது ஆள் இருக்காங்களா? அவர் கால் வச்சதை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு யாராவது ஆள் இருக்காங்களா? அவருடைய பேச்சு துணைக்கு அங்கே யாராவது ஆள் இருக்காங்களா? அவர் அங்கே பார்க்குறதுக்கு ஏதாவது இருக்குதா? வேறு ஏதாவது மனிதர்கள்? எதுவுமே இல்லைல்ல. சில நிமிடங்கள் மட்டும் கால் வைத்தார், நின்றார், பார்த்தார், சாதனையை செய்தார். அதுக்கு பிறகு நேரம் கிளம்பி திரும்பி வந்தாச்சு, ரிட்டர்ன் ஜேர்னி, திரும்பி வந்தாச்சு இந்தியாவுக்கு. சரி, ஓகே. அந்த கால் வைத்தது மிகப்பெரிய சாதனை தான், இல்லைன்னு சொல்லலை. அதற்கு பிறகு என்ன? அதற்கு பிறகு திரும்பி வர்றது தான். திரும்பி வந்தாச்சு. அதுக்கு மேலே ஏறுறதுக்கு சிகரம் என்ன இருக்குது? மவுண்ட் எவரெஸ்ட் தான் ஹையஸ்ட் பீக். அதுக்கு மேலே ஏறுறதுக்கு இல்லை. அதுக்கு பிறகு கீழே இறங்கி தான் வரணும். கீழே இறங்கி வந்தாச்சு. இதை மாதிரி தான் வாழ்க்கையில் உயரம் 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 அப்படின்னு நினச்சி நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க. உயரத்தை நோக்கி பயணம், சாதனைகள் செய்வதற்கான பயணம், அப்படியே உச்சியை நோக்கி பயணிப்பது அப்படின்னு நினச்சி அப்படி போய்கிட்டே இருப்பீங்களே. உச்சிக்கு போயாச்சு, ரைட், ஓகே. அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறீங்க? அதுக்கு பிறகு நேரம் கிளம்பி திரும்பி தான் வரணும். அதுக்கு மேலே உச்சியே கிடையாதே. அதுக்கு மேலே எந்த உச்சிக்கு போவீங்க? உச்சியே முடிஞ்சு போச்சுங்க. அதுக்கு மேலே உச்சியே கிடையாது. அதுக்கு பிறகு ரிட்டர்ன் ஜர்னி தான். அதனால் இந்த வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு செல்வது, உயர்ந்த சாதனைகள் படைப்பது, உன்னதமான காரியங்களை செய்வது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எவ்வளோ பேர் சாதனையாளர்களை நம்ம வாழ்க்கையில் பார்த்துட்டே வந்திருக்கோம்ல. நமக்கு முன்னாடியும் பார்த்துருக்கோம். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் அப்படின்லாம் புத்தகங்கள் எல்லாம் படிக்கிறோம்ல, திரைப்படங்களில் பார்க்குறோம்ல. அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்டே வாங்க. உங்களுடைய காலகட்டத்திலே கூட, உங்களுக்கு சில வருடங்களுக்கு முன்னால், இல்லாட்டி ஒரு சம காலகட்டம் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அதே நம்முடைய காலகட்டத்திலே, இல்லாட்டி நம்ம ஒரு குறிப்பிட்ட வயசை தாண்டி போன பிறகு நமக்கு ஒரு 50 வயசு தாண்டி போயின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் 20 வயசு, 25 வயசு, 23, 24 வயசில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படிப்பட்ட சாதனையை நமக்கு தெரியும் அளவிற்கு, நாம் பார்க்கும் அளவிற்கு பின்னாடி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. நமக்கு முன்னாடி இதே மாதிரி மிகப்பெரிய சாதனைகள் படைத்த மனிதர்கள்லாம் மிகப்பெரிய சாதனைகள்லாம் பண்ணிட்டாங்க. பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம உதாரணத்துக்கு இப்போ எவ்வளோ திரைப்பட நட்சத்திரங்களை நம்ம சுற்றி, இப்போ நம்ம தமிழ் பட உலகம், இந்திய பட உலகம் அப்படின்ற மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மொழிகளில் இருக்கக்கூடிய பட உலகில் பணியாற்றிய தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள், நடிப்பு கலைஞர்கள், நடிகர்கள், நடிகைகள், ஒளிப்பதிவாளர்கள், படத்தொகுப்பாளர்கள், பாடலாசிரியர்கள், இசையமைப்பாளர்கள், கலை இயக்குநர்கள், ஒப்பனையாளர்கள், உடை அலங்கார நிபுணர்கள், இது மாதிரி வேரியஸ் கிராஃப்ட் அப்படின்றதெல்லாம் அப்படியே கணக்கு வச்சுட்டு அப்படியே வாங்க வரும்போது, இதுக்கு முன்னாடி எவ்வளவோ இயக்குநர்கள் எப்படிப்பட்ட அமர காவியங்களை படைத்து விட்டு போயிருக்கிறார்கள். அதேமாதிரி மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர்கள் எவ்வளோ பேரை நம்ம பார்த்துருக்கோம். மிகச்சிறந்த இசையமைப்பாளர்கள் எவ்வளோ பேரை இந்திய பட உலகம் கண்டிருக்கிறது. மிகச்சிறந்த பாடலாசிரியர்களை தமிழ் பட உலகமும் இந்திய பட உலகமும் எத்தனை பேரை பார்த்துருக்கிறது. மிகப்பெரிய பாடகர்கள், பாடகிகள் எவ்வளோ பேரை இந்தியாவிலும் பார்த்துருக்கோம், தமிழகத்திலும் பார்த்துருக்கோம். அப்படியே ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்துட்டே வாங்க. மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் அப்படின்ல, அப்படியே ஏவிஎம், மாடர்ன் தியேட்டர்ஸ், பச்சிராஜா ஸ்டுடியோஸ், அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டே வந்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து இப்போ வர எப்படிப்பட்ட அப்படி தயாரிப்பு நிறுவனங்கள்லாம்
அப்படியே வந்து ஒரு காலத்து கிருஷ்ணா பிக்சர்ஸ் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, மாடர்ன் தியேட்டர்ஸ்லாம், ஜெமினி ஸ்டுடியோ, ஏவிஎம் ஸ்டுடியோ அப்படிலாம் நம்ம பார்க்குறோம்ல, எப்படிப்பட்ட சாதனைகள்லாம் புரிந்து அப்படின்றல அந்த சாதனைகள்லாம் பண்ணினாங்க, படங்களை பண்ணாங்க. அந்த படங்கள்லாம் திரைக்கு வந்துச்சு, சில்வர் ஜூப்ளி ஓடிச்சு, மிகப்பெரிய இதெல்லாம் வந்துச்சு. தியாகராஜ பகதூர், பி சின்னப்பா, இதை போன்ற மிகப்பெரிய உச்ச நட்சத்திரங்கள்லாம் தமிழ் பட உலகில் பவனி வந்தார்கள். என்எஸ் கிருஷ்ணன், இந்த மாதிரிலாம், அது மாதிரி பத்மினி, பானுமதி, சாவித்ரி, அஞ்சலி தேவி, இந்த மாதிரி மிகச்சிறந்த நடிகைகள்லாம் தமிழ் பட உலகம் பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு, இந்திய பட உலகம் மீனா குமாரியை பார்த்தது, மதுபாலாவை பார்த்தது, சத்யஜித்ரை, ஷியாம்பனகல், பிருணால் கிரீஷ் கர்நாட், கிரீஷ் காசரவல்லி, அப்படியே வந்து எவ்வளோ பரதன், கேஜி ஜார்ஜ், அப்படியே பார்த்துட்டே வந்து அடூர் கோபாலகிருஷ்ணன், அப்படிலாம் எவ்வளோ பட உலகம், பண்டிட் ரவிசங்கர், ஆர்டி பர்மன், எஸ்டி பர்மன், இப்படிலாம் இப்படிப்பட்ட இசை மேதைகளை எல்லாம் பட உலகம் பார்த்துருக்கிறது. கேவி மகாதேவன், எம்எஸ் விஸ்வநாதன், அப்படிலாம் பார்த்துருக்குல்ல. டிஎம் சௌந்தரராஜன், பி சுசீலா, அப்படியே திருச்சி லோகநாதன், சிஎஸ் ஜெயராமன், அப்படியே எஸ்எம் சுப்பையா நாயுடு, அப்படி பார்த்துட்டே வரீங்களா. அப்போ ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்துட்டே வரும்போது இப்படி வந்து மிகப்பெரிய வின்சென்ட் மார்க்கஸ் பார்க்லே, இந்த மாதிரி ஒளிப்பதிவாளர்கள், இப்படிலாம் இயக்குநர்கள், ஸ்ரீதர், ஏபி நாகராஜன், பி மாதவன், ஏசி திருலோகச்சந்தர், அப்படிலாம் பார்த்துட்டே வாங்க. எவ்வளோ இயக்குநர்கள், கேஎஸ் கோபாலகிருஷ்ணன், இப்படிலாம் பட உலகில் தோன்றி சாதனைகள் படைத்து அப்படின்றல. எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க எல்லாம் உச்சியை தொட்டவர்கள் தான், மிகப்பெரிய சாதனைகளை புரிந்தவர்கள் தான். அந்த புரிந்ததற்கு மேல் அப்படின்போது அதுக்கு பிறகு வேறொரு மனிதன் வருவான், வேறொரு சாதனைகளை செய்வான். அவனுடைய காலகட்டம் முடிஞ்ச பிறகு இன்னொரு மனிதன் வருவான், அவனுடைய சாதனையை செய்வான். இதுதான் உலகம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால் எல்லா விஷயங்களுக்குமே ஒரு உச்சம்னு ஒன்று இருக்குது, ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது, ஒரு உச்ச நிலைன்னு ஒன்று இருக்குது. அந்த உச்ச நிலை தான். அதனால் வந்து நாம் உச்சத்தை தொட்டு விட்டோம் அப்படின்னா, அந்த உச்சத்தை தொட்ட பிறகு அதுக்கு பிறகு இல்லை ஒரு பீரியடில் சில்வர் ஜூப்ளி 100 டேஸ் பிக்சர்ஸ் எல்லாம் கொடுத்த டைரக்டர்கள்லாம் கூட இப்போ கூட இருப்பாங்க, உயிருடன் இருப்பார்கள். ஆனால் கடந்த 20 ஆண்டுகள் அவங்கெல்லாம் என்ன சாதனைகள் பண்ணியிருக்கிறாங்க, 25 ஆண்டுகளாக என்ன பண்ணியிருக்காங்க, 30 ஆண்டுகளாக என்ன பண்ணியிருக்காங்க. 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நினைத்து பார்க்க முடியாத சாதனைகளை செய்த அந்த இயக்குநர்கள் இப்போதும் 30 ஆண்டுகளாக நமக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த 20-25 வருஷம் அவங்க எதுவுமே பண்ணலை, ஏன் எந்த வெற்றிகளும் கொடுக்க முடியல, ஏன் மிகப்பெரிய சாதனைகள்லாம் படைக்க முடியல. அந்த சாதனைகளை அதற்கு பின்னாடி வந்த அடுத்த ஜெனரேஷன் இளைஞர்கள் செய்திருக்கிறார்கள். அதுக்கு பின்னாடி இப்போ சமீப காலத்தில் 5 ஆண்டுகளுக்குள் வந்த மனிதர்கள், இளைஞர்கள், ஒரு 20-25 வயசில் இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் அடுத்த ஜெனரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுதான் உலகம். இந்த உலகத்தை வந்து நமக்கு வந்து கரெக்டாக எடை போட்டு பார்த்து கொள்ள வேண்டும். அதனால் சாதனை படைத்து விட்டோம், உச்சியை அடைந்து விட்டோம் அப்படி இப்படின்ற அந்த விஷயங்களுக்குள்ள அது வந்து நிரந்தரமானது அல்ல, அது டெம்பரரி தான். இட் இஸ் நாட் எ பெர்மனன்ட் திங். நம்மை போல சாதனை படைக்கக்கூடிய மனிதர்கள் இன்னும் பலர் ஏராளமாக வருவார்கள், வந்து கொண்டே இருப்பார்கள் என்பதை, அந்த பேருண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்.